பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொன்னதான நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த 7 பேர். முதலாவது யாக்கோப் இரட்சிப்புக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான். தாவீது கர்த்தருடைய வழிகளில் நடக்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். ஏசாயா கர்த்தருக்காக எதிர்பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். எரேமியா மலைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். மீகா பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். கடைசியாக சகல சிருஷ்டிகளும் ஆகாரத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் மனிதர்களுடைய சமூகத்தில் உலக காரியங்களுக்காக காத்து கொண்டிருந்து ஏமாற்றம் அடைந்து விட்டீர்களா? ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று முதல் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் கர்த்தர் உங்களை முதலாவது உயர்த்துவார், உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் மற்றும் உங்களில் அவர் மகிமைப்படுவார். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.